வெளிய வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டாக் அதிகமா போச்சு. அதாவது கடைசியில ஸ்டேஜ்ல ஆமா. கனி கிட்ட நீங்க சொன்ன ஒரு வார்த்தை. அது கனி எனக்கு ம். ரொம்ப க்ளோஸ். நான் அவங்கள ஃப்ரெண்டா நார்மலா ஒரு வார்த்தை சொல்றேன். அது எதுக்கு சொல்றேன்னா, நான் உள்ள இருக்கும்போது கனிக்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் எவிக்ட் ஆகும்போது நீ அழுகணும் எனக்காக. ம். ஒருவேள நீ அழுகலன்னா, நான் உன்ன கிள்ளி விட்டு அழ விட்டுருவேன் அப்டின்ற ஒரு ஓகே. வார்த்தை நான் ம். சொல்லியிருந்தேன். நான் எவிக்ட் ஆயி வெளில வரும்போது கனி என்ன கட்டி புடிச்சாங்க. நான் சொன்னேன், "அழுதுறாத நான் வெளில போணும். தயவு ம். செஞ்சு சிரிச்சுட்டு அனுப்பிச்சு விடு" அப்டின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அழுகல. நான் வெளில வந்துட்டேன். ஸ்டேஜ் மேல நான் நிக்கும்போது, ஒவ்வொருத்தவங்க பத்தி பேசும்போது, கனி ஃபேஸ ஸ்க்ரீன்ல ஜூம் பண்ணப்போ, அவங்க கண்ல தண்ணி இருந்தது. ம். நான் சொன்னேன், "ஏய் நடிக்காத பச்சையா தெரியுது." இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்க ஒரு அந்த கான்வர்சேஷன். மாதிரி ஒரு விஷயத்த நான் சொன்னேன். பட் அத ரொம்ப பேடா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. லைக் ம். அந்த மாரியெல்லாம் நான் சொல்லவே இல்ல. நான் அந்த வார்த்தை சொன்ன அப்புறமா, "கனி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ம். நீ வெளில வா." இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நீ வெளில வா நம்ம மீட் பண்ணலான்னு" சொன்னேன். அப்ப கனி சொன்னாங்க, "நீ எஃபெக்ட் போடலன்னா கூட நான் அதுக்காக எஃபெக்ட் போடுவேன்னு." ம். ஒருவேள நான் அப்படி தப்பா சொல்லியிருந்து, அவங்களுக்கு ஹர்ட்டா இருந்திருந்தா, அவங்க அந்த வார்த்தை ரிட்டர்ன் எனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. பிளஸ் இன்னொன்னு கனிக்கு தெரியும், எனக்கு புரிஞ்சுக்கிற நெலைமை புரிஞ்சுக்கிறது அவ்வளவா வராது. எனக்கு ம். தமிழ்ல சில வார்த்தையோட அர்த்தம் ம். தெரியாது. நெறைய வாட்டி நான் அவங்களா அப்படின்னு சொல்றதுக்கு, அடியாளத்து சொல்றதுக்கு, இவங்க குண்டா இருப்பாங்க. அவங்க அப்படி சொல்லக்கூடாது பாப்பா. அது ஓகே. தப்பு. அது தப்பா இதாகும். நீ இப்படிதான் பேசணும். எனக்கு தெரியும் நீ எந்த அர்த்தத்துல பேசுறன்னு. பார்க்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு. ஸோ, கண்டிப்பா நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு சரி. கனிக்கு தெரியும். ம். ஸோ, எனக்கும் கனிக்கும் இருக்கிற பாண்ட் வேற. எனக்கும் ஷபரிக்கு இருக்கிற பாண்ட் வேற. அந்த வீட்ல மத்த வேற கண்டெஸ்டன்ட் எல்லாமே எனக்கு நார்மல் தான். ம். கனி, சபரின்னு வரும்போது மட்டும் அவங்க 2 பேரும் எப்பவுமே டாப்ல இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மத்தவங்கள கண்டஸ்டன்ட் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா. அவங்க கனி எனக்கு அக்கா, சபரி எனக்கு என் கூட பொறந்த அண்ணா. ம். ஸோ மத்தபடி எல்லாரையும் நான் ஒரே லெவல்ல தான் வச்சிருக்கேன்.